நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வாட்டி மாலினி ஜீவரத்னம் அப்படின்ற ஒருத்தங்க வரப்போறாங்கன்னு சொல்லப்படுது. LGBTQ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமா டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க படம் பண்ணதில்ல, நிறைய டாக்குமெண்ட்ரிலாம் பண்றாங்க. ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ல தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன்ல தான் பண்ணியிருக்காங்க. சரி, இவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ரிஷி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வந்தால் நிறைய பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ மலையாளம் பிக் பாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கம்யூனிட்டி ஆளுங்களை வச்சு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது பார்த்தீங்களா? அதாவது இவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்டாங்க. அப்படி தான் இருக்கணும், இருக்க முடியலன்னா வெளியே போங்கன்ற மாதிரி மோகன்லால் சொன்னார். அந்த மாதிரி இவங்கள வச்சு கூட தமிழ் பிக் பாஸில் ஏதாவது ஒரு ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஏதாவது கேட்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த கம்யூனிட்டி பீப்புளை பார்த்தா வில்லங்கமாக ஏதாவது கேட்பாங்க, பதிலுக்கு அவங்க வில்லங்கமாக ஏதாவது சொல்லுவாங்க. இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு இஷ்யூ போகும். நீங்கள் வேணா பாருங்க, இந்த பிக் பாஸில் 100 நாள் முடியறதுக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூ ஏற்பட்டு அதை பற்றி ஒரு 3 நாள் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்க. அந்த அளவுக்கு அந்த இஷ்யூ பெருசாக போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம். இவங்க போகிறது வந்து 100% உறுதின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க போகிறாங்களா இல்லையான்றது.